I loved your music piece. It was just fantastic. Lucky man sir நீங்க. வெயிட் லிஃப்ட் நிறைய போடுங்களா சார்? ஆர்ம்ஸ் ரொம்ப டைட்டா இருக்குது. வணக்கம் viewers. என் பேரு யசோதா. இன்னைக்கு ஒரு டாபிக் ஏன் பிள்ளைங்களுக்கு நம்ம ஆன்மீகம் சின்ன வயசுலயே நம்ம சொல்லி கொடுக்கணும்ட்டு பேசலான்ட்டு வந்திருக்கேன். இது ரொம்ப முக்கியமான டாபிக். ஏன்னா நிறைய பிள்ளைங்க இந்த எக்ஸ்போஷர் எல்லாமே வளர்ந்துடுறாங்க. ஸோ அவங்க வளரனால அவங்களுக்கு தெரியாம போயிடுது. இதை பத்தி ஒரு கலையை கத்துக்காம இல்லை ஒரு ஆன்மீகம் பத்தி தெரியாம அவங்க வளர்ந்துட்டு அவங்க ஜாப்க்கு ஒரு பிசிக்கல் வேர்ல்டுக்கு போகும்போது அவங்களுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் எப்படி அது ஃபேஸ் பண்றது அதெல்லாம் அவங்களுக்கு இந்த ஃபவுண்டேஷன் இருந்தால் தான் அவங்களுக்கு தெரிய வரும். இப்படிதான் நம்ம அட்ரஸ் பண்ணோம் இந்த மாதிரி இஷ்யூக்கு. இல்லை இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டில் நம்மளுக்கு என்னென்ன நம்ம கிட்ட வரும்போது நம்ம தெரியணும் அது எப்படி நம்ம அட்ரஸ் பண்றதுக்கு. ஸோ பிள்ளைங்களுக்கு ஒரு சின்ன வயசுல ஒரு 3 வயசுலேருந்து இல்லை 5 வயசுலேருந்தோ எல்லாமே நீங்க ஸ்டார்ட் பண்ணி கற்றுக் கொடுக்கணும். ஆஸ் அ பேரண்ட்ஸ் நீங்க சொல்லி கொடுக்கணும். இல்லை உங்களுக்கு தெரியாட்டி நீங்க அவங்க ஒரு கிளாஸ்ல நடத்துற இடத்துல நீங்க அவங்கள ஜாயின் பண்ணி விடலாம். கலை ஒரு ஆர்ட் ஃபார்ம் தான். அது அந்த கத்துக்கிட்டா அது உங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷனா கிடைக்கும். பரதநாட்டியமா இல்லை வீணாவோ இல்லை கிளாசிக்கல் சிங்கிங் இல்லாட்டி ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லையா, அந்த மாதிரி டைப்ல நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு நேச்சுரல் இன்ஸ்டிங், ஒரு டெவலப்மெண்ட், கிரியேட்டிவிட்டி அந்த மாதிரி டெவலப் ஆகிட்டே வரும் உங்க பிள்ளைங்களுக்கு. ஸோ அது முக்கியம் கொடுக்கணும். ஆஸ் அ பேரண்ட்ஸ் நீங்க அது ரொம்ப முக்கியமா கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, ஒரு ஆன்மீக பத்தி நீங்க உங்க பிள்ளைங்கிட்ட ஷேர் பண்ணணும். உங்களுக்கு தெரியலன்னு சொல்லக்கூடாது. பிகாஸ் நீங்களும் இப்ப இந்த வழியில நீங்க வழிபடணும். அதுதான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வாழ்க்கையில ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் சொல்லலாம். விச் நீங்க உங்களுக்கு பதில் வரும். ஸோ உங்க பிள்ளைங்களுக்கும் அது ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு பதில் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு வாழ்க்கையில என்னென்ன செய்யணும், அடுத்தது படிக்கிறதுக்கு எது அவங்களுக்கு சூட் ஆகும், அதெல்லாம் அவங்களுக்கு தெரிய வரும். சில சமயத்துல ஒரு பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணி இதுதான் படிக்கணும் இதுதான் செய்யணும்னு சொல்லக்கூடாது. பிள்ளைங்களுக்கு எது ஆர்வமா இருக்கோ அதுல அவங்களுக்கு நீங்க ஊக்கம் காட்டணும். அப்பதான் அவங்க வளரும் போது அவங்களுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி அந்த மாதிரி அவங்களுக்கு வரும். ஸோ அது வர 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 அவங்களுக்கும் லைஃப்ல உள்ள சேலஞ்சஸ்லாம் அவங்களுக்கு ரிசால்வ் ஆகும் ஈஸியா. ஸோ இது முக்கியமா நீங்க ஒரு ஆஸ் அ பேரண்ட்ஸ் நீங்க ஷேர் பண்ணணும். ஒரு குருக்கள் வீட்டுல பாத்தீங்கன்னா அவங்க பிள்ளைங்களுக்கு இது சின்ன வயசுலயே எல்லாமே கத்து கொடுத்துக்கிட்டே வராங்க. ஸோ அது ஒரு குருக்கள் ஃபேமிலியில ஒட்டிதான் இது செய்யணும்ட்டு அவசியம் இல்லை. யார் வேணாலும் ஒரு தெய்வத்துக்கிட்ட நீங்க டைரக்ட் கனெக்ஷன் நீங்க இருக்கலாம். நீங்க அது சின்ன வயசுலயே நீங்க இதை ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் பிள்ளைங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன். உங்களுக்கும் இது ஒரு ஃபவுண்டேஷன். இப்ப உங்களுக்கு இந்த ஒரு ஃபவுண்டேஷன் இல்லைன்னா நீங்க இது இப்ப நீங்களே தியானத்துல ஸ்டார்ட் பண்ணலாம். ஆன்மீக பத்தி நீங்க ரிசர்ச் பண்ணலாம், நீங்க படிக்கலாம். பட் படிக்கிறதோட என்னை கேட்டா தியானத்து உள்ள போனீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பதில் கிடைக்க வரும். நீங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் அது கொஞ்சம் பத்தி அந்த தியானம் பத்தி நீங்க கத்துக்கலாம். ஸோ இதுதான் முக்கியமான ஒரு பிள்ளைங்களுக்கு ஒரு
செய்தி நான் வந்து ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் இது வந்து ரொம்ப முக்கியம். எல்லா பிள்ளைங்களும் சின்ன வயசுலேருந்து இது கற்றுக்கிட்டா அவங்களுக்கு வர லைஃப் சேலஞ்சஸ்க்கு அவங்களுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸ்கூலுக்கு போகிறாங்களோ, இல்லை காலேஜுக்கு போகிறாங்களோ, இல்லை வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ, இல்லை பிஸ்னஸில் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ, அவங்க ரொம்ப ரெடியாக இருப்பாங்க. அண்ட் ப்ளஸ் அது மட்டும் ஒரு ப்ரைமரியாக இருக்கக்கூடாது. மக்களுக்கு சேவை செய்யணும். அன்னதானம் பண்ணலாம், இல்லை வேறு மாதிரி சேவை நீங்கள் வந்து எடுத்து செய்யலாம். பிள்ளைங்களாக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், இல்லை பெற்றோர்கள் இருக்கலாம். அவங்க வந்து யார் வேணுனாலும் இந்த மாதிரி ஒரு சர்வீஸில் நீங்கள் செய்யலாம். நீங்கள் எவ்வளோ சேவை செய்கிறீங்களோ அதுதான் உங்களுக்குள்ள ஒரு கர்மா இல்லை ஒரு ஏதாவது இருந்ததுன்னா அது வந்து கிளியர் ஆகிட்டே வரும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வாழ்க்கையில் ஒரு என்னோட கோரிக்கைன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து நிச்சயமாக நீங்கள் வந்து இது வந்து சின்ன வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இது வந்து எஸ்பெஷலி ஒரு ஸ்கூல், ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு காலேஜ், ஒரு யூனிவர்சிட்டி, நீங்கள் ஒரு ஆசிரியர், ஒரு பிரின்சிபல், ஒரு கொரஸ்பாண்டன்ட்னா இருந்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். நீங்கள் வந்து இதை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கூலில், உங்கள் இன்ஸ்டிடியூஷனில் ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்காக நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி இது வந்து ஷேர் பண்ணலாம் உங்கள் ஸ்டூடெண்ட்கிட்ட. ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இது வந்து இருந்தால் அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இப்போ இந்த கலை, இந்த ஆன்மீக பற்றி நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது, அவங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது இல்லை இன்ஸ்டிடியூஷன் காலேஜில் படிக்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா படிப்பாங்க. சில ஸ்டூடெண்ட் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு லெவலில் போயிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு ஃபவுண்டேஷன் இருந்ததுன்னா ஆன்மீகத்தில் உள்ள ப்ளஸ் நம்ம ஒரு கலை ஏதாவது கற்றுக்கிட்டா அதுவும் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும், அவங்களுக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கும், ஒரு நல்ல நிலையில் வரணும். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஒரு 100% மார்க் வாங்குற மாதிரி அது அவங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் ஆயிடும். ஸோ இதுதான் என்னோட சமிஷன். எல்லா ஸ்கூல், இன்ஸ்டிடியூஷன் யாராவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கொரஸ்பாண்டன்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதை நிச்சயமாக ஒரு டாபிக், ஒரு சப்ஜெக்ட் அட்லீஸ்ட் இஃப் நாட் ஒன்ஸ் அ டே, ஒரு ஒன்ஸ் அ வீக், ஒன்ஸ் அ மந்த் இது வந்து கண்டிப்பாக நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் உங்கள் பிள்ளைங்களுக்கு. பிகாஸ் அதுதான் அவங்க வேலைக்கு போகும்போது அவங்க ரெடியாக இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லா சேலஞ்சஸும் அவங்களுக்கு ரிசால்வ் ஆகும். அவங்களுக்கு தெரியும் எந்த தீய சக்தி வழியிலையும் போகக்கூடாதுன்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அது ஒரு சக்தியை அவங்களுக்கு கொடுக்குறீங்க இந்த எஜுகேஷன் மூலிமா. ஆன்மீகம் பற்றி, கலை பற்றி, இதுதான் நம்மளோட பண்பாடு. ஸோ இது ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.